இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் கவனமா இருக்கணும் சார்? முதல்ல நான் பேச போகிறது மேச ராசி. இந்த ராசிக்காரங்க முதல்ல தெளிவாக கவனமாக இருக்க வேண்டியது, திருமண வாய்ப்பை தவற விட்டீங்க, அது ஜூனுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் எப்போ திருமணம், முதிர் கன்னியாயிருவனோ முதிர் கண்ணனாயிருவனோங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். அப்போ திருமண வாய்ப்பை கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி மிதுன ராசி. ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. குழந்தை பிறப்புக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்பை பார்த்துக்கங்க. உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம். இதே ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில் சம்மந்தப்பட்ட கவனம் செலுத்தணும். இந்த ராசி இதில் கவனம் செலுத்துனீங்க, ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தால் நிச்சயமாக இருக்கும். சிம்ம ராசி. இந்த ராசிக்கு எது சொன்னாலும் பொருந்தும். நல்லது சொன்னால் இருக்கிற மாதிரி இருக்குது, கெட்டது சொன்னால் அத்தனையும் இருக்கிற மாதிரி. குடும்ப உறவுகளில் கவனம், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனம். அடுத்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் போட்டி பொறாமைகளை கொடுத்து கொண்டே இருக்கார். 10ல் குரு, ஒரு பதவி மாற்றம் உண்டு, அதை தவற விட்டுற வேண்டாம். தனுசு, சேமிப்பு முக்கியம், விரைய செலவு வேண்டாம், பணத்தை சேமிக்க பாருங்கள். மருத்துவ சம்மந்தப்பட்ட செலவுகளில் கவனம் செலுத்துங்க. இந்த கும்பராசி, இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமா, ஏமாத்தினா ஏமாந்துருவோமான்னு ஒரு இது இருக்கும், கவனம் பாருங்கள். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம்.